இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூமுக்கு எப்படி இருக்கு, பாதி விழுந்தது பாதி அடிச்சதா இருக்கு. புரியுதா? இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா கட்டுட்டா. இந்த தங்க நகை பத்தி நம்ம பேசுறப்பலாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சொற்றொடர் உண்டு. தங்க வாங்குறதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தங்க சேர்க்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்படி அங்கலாய்க்கக்கூடிய கணவர்கள் ஒரு பக்கமும், அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கழுத்து நிறைய நகைகளோடு காட்சி தரும் அந்த வீட்டுடைய மனைவிமார்கள் அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. அவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. திஸ் இஸ் மை ஸ்பெஷல் ஒரு ஆர்னமெண்ட். அதை முதல்ல காட்டலாம், கொஞ்சம் மாமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒட்டியானம், காசு மாலை, நெத்தி சுட்டி, எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் எதுவுமே போடாம அந்த அவங்க போட்ட சீட்டுக்கு அப்படியே வாங்கின ஒரு வளையல். பழைய டிசைன் தான் சார். ஒரு மாதிரி நல்லாவே. அதனால தான் சைக்கிள் சதுரம் இல்லாம ஃப்ரீயா கொடுத்து மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ மொத்தமா எத்தனை பவுன் நகை போட்டிருக்கீங்க? நீங்க ஈடி ரைடு எது வர வச்சிருக்கீங்க? ஈடி ரைடு எது வர வச்சு என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். முன்னால இன்கம் டாக்ஸ்ம்பாங்க, இப்போ பாப்புலரா இருக்கிறதுனால ஈடி ரைடா. ஆசையை பாரு. இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. என்னோட சேவிங்ஸ்ல வாங்கினது அண்ட் ஆஸ் வெல் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்னா இந்த டைமண்ட் ரிங் தான். ஆக்சுவலி எங்க ஃபேமிலில யாருமே டைமண்ட் போட்டதே கிடையாது. நல்ல குடும்பம். முதல் வைரங்கனால ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அது என்னோட சேவிங்ஸ்ல நான் கார்டு போட்டு வாங்கினேன். அவருக்கு பிசினஸ்க்கு தேவைப்பட்டது தெரிஞ்சும் இதை தான் வாங்கியிருக்கீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ப்ரிஃபரன்ஸ் இல்ல சார், இது வந்து ஏறும்ல. முக்கியம் பிசினஸ் போச்சுன்னா போச்சுல. கோவிந்தா கோவிந்தா. ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ்ல போடுறது எப்படி, அதை நகையா வாங்கி போட்டுக்கிறது எப்படி? உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. ஆனா வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டாங்க வேற வழியில. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இனிமே பண்ணாத. அன்னைக்கு ரொம்ப கோவமா தான் சார் இருந்தேன். என்ன இவங்க இப்படி புரியாம பண்றாங்க அப்படிலாம் இருந்தது. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. வேற என்ன பண்றது? அப்ப அதை எப்படி சமாளிச்சீங்க அன்னைக்கு தேவைப்பட்ட பணத்தை? அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சார் கேட்டேன். நண்பேண்டா. பொண்ணுக்கு தானே சொல்லிட்டு நல்லா பார்த்து வாங்குவோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு போடவே மாட்டாங்க. இப்போ வந்து சொல்லிட்டு போச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க என்னது சொல்ல, நான் சொல்றேன். அதை பிள்ளை போட்டா உங்களுக்கு கௌரவம் கிடையாது. ஒரு பொண்டாட்டி அவங்க போட்டு போனா தான் உங்களுக்கு கௌரவம். அதானமா? அதானடா? அதேதான். அதானா சார்? சித்திரமான கதைகள்லாம் சொல்லி காரணங்கள் சொல்லி நகை வாங்குறாங்க. நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். ஒரு நகை வாங்கி கொடுக்கல, ரிலேஷன் பாருங்க இப்படி வாங்கிட்டாங்க நகைய. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே ஒரு சொன்னாங்க சார். அந்த இறுதியராசு அவர் பொண்டாட்டி பேர்ல 20 கிரவுண்ட் இடம் வாங்குறாரா. அடுத்த வருஷம் ஆனிவர்சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து சீட்டு கட்டிட்டு இருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆக்சுவலா கிஃப்ட் எல்லாம் அவர் கொடுக்கணுமா? சீட்டு போட்டு அவர் கையில வச்சிருக்க வாட்ச் என்னன்னு கேளுங்க. அம்மனி போய் தெரிஞ்சு கூப்பிட்டு வந்தா எல்லாரும் இவரை போய் தெரிஞ்சுக்கிறாங்க. கையில வச்சிருந்தா செலவு பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நான் சீட்டு கட்டுங்கன்னு இது நாங்க லவ். ஓ, நீ அப்படி வரியா? இது நாங்க லவ் பண்றதுல இருந்தே அவர் சீட்டு போட்டுட்டு இருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு? மோதிரம் போடலாம் சார், பிரேஸ்லெட் போடலாம், செயின் மைனர் செயின் நல்ல பெரிய செயினா போடலாம். அந்த கை காட்டு. என்னடா இது, நீ 10 பேருக்கு மோதிரம் போட்டிருக்கிய? நகையை எப்போதுமே உங்கள் சார்ந்ததாகவே நீங்க பாக்குறீங்க. எப்படி சார் டக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? இந்த மோதிரத்தையே இப்போ உரி என் கையில ஒரு கையில போடணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதையே கேட்டாங்க. இதையே வாங்கணும்னு வாங்கித்தான் என் மொத்தத்துல முடிப்புறா முழுசா வாங்கிட்டியடி. இன்னும் என்னத்த வாங்குறது? வாங்குவோம். உங்க பொம்பளை பிள்ளை இல்லையில, அதனால வாங்கி கொடுங்க. என்னடா புத்தலாட்டாது? உங்க பொம்பளை பிள்ளை இல்லையே வாங்கி கொடுங்க. நான் இருக்கல சார் பொண்ணு. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். உங்களுக்கு பொண்ணுக்கு வாங்க வேண்டிய செலவு இல்லைல, அதனால எனக்கே வாங்கி கொடுங்க. மொத்தத்துல நீ நகை வாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு சார் நான் மேல இருக்க காது போட்டிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டானது. இது யாரும் இங்க போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் பீஸ். இதுக்கு ஸ்க்ரூ அதெல்லாம் இல்ல. அந்த காதுல அப்படி சுருகிக்கிறது. ஆமா, இது வந்து பேரு ஸ்வைதாக்கா. என்ன மம்மி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னது ஸ்வைதாக்கா? வெரி குட். ஆனா எனக்கு புரியல. ஏங்க ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து வாங்குனது. எவ்வளவு? என்னம்மா இப்படி இருக்கீங்களா அம்மா? 8.5 சவரன், நியர்லி 5,85,000. இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் கேட்கவா? என்ன பண்றது? நான் இவ்வளவு ஷோக்கு இத்தனை தடவை வந்திருக்கேன், எனக்கு ஒரு மோதிரம் போட்டதுல இருந்தாலும் உனக்கு ஏமா ஷோக்கு வர்றதுக்காக இது நகையே வாங்கியிருக்கீங்களா? கிளவிகளுக்கு எதுக்கு? நியானாவுக்கு வருவதற்காக 5,75,000 செலவு செஞ்சிருக்கீங்க. இது வந்து என்னோட டைமண்ட் நெக்லஸ் சார். இது வந்து எங்க மாமியார் வந்து எடுத்து கொடுத்தது. எனக்கு இல்ல, என்னுடைய பொண்ணுக்கு. பேத்திக்கியே நெக்லஸ் வாங்கியிருந்தேன் பாத்தியா?
7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கியிருக்கிறாங்க மாடலுக்காக. மாடலுக்காக 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுனா? ஆமாம். என்ன கொடுமை சரவணன். இது புது டிசைன்னால அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டேன். 5 பவுன் எங்க இருக்கு, 7.5 பவுன் எங்க இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சந்தோஷமா அங்க ஒண்ணும் இல்ல, இங்க எல்லாம் இப்படித்தான் போகுது. இப்படித்தான் போகுது. நல்ல நகை ஊற போயிருச்சு, பூரா செம்பு கலந்ததா வந்து உட்காந்துக்கிருச்சு. நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார். போட்டா ஹாப்பியா. ஹாப்பியா இருக்குங்களா? ஓகே. இன்னைக்கு பவுனா மட்டும் கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட 1,00,000 சொச்ச ரூபா அதுல நட்டம் தானே. எனக்கு மனசே கேக்கல. புடிச்சுக்கு 4 பேர் பார்க்க நீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மால் எங்க எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த 1,00,000 ரூபாய் அடி ஆயிடும். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அது பாட்டு பொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருந்துச்சு, 4 பேர் பார்த்து நல்லா கௌரவமா இருக்கு, அதுக்கு அந்த 1,00,000 அடியானது ஓகே தான்ங்கறாங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. நீங்க நாக்கடைக்கு போனாவே அழுகுறீங்கப்பா. ஒரு மூக்குந்தி வாங்கி சொன்னா மூக்கால அழுகுறீங்க. நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவசரத்துக்கு அடகு வச்சுப்போம், ஆனா குறைஞ்சபட்சம் போட்டாத அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சார் பணம் வச்சிருப்பாங்க, அது வேஸ்டா செலவழிச்சிருவாங்கல்ல. ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்கும்ல வீட்டுல. 1000 ரூபாய் இருக்கு, இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். ஓ, வேஸ்டா செலவழிச்சு விடாரு. நிறைய செலவு பண்ணாதீங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன், இந்த கணக்கு எதுக்கு அப்படின்னு வேஸ்டா செலவு பண்ணி விடுவாரு. ஊருக்கு போனா நல்லா செலவழிச்சிருவாங்க. பார்த்து செலவு பண்ணுங்க. அவர் அவங்க ஆளுங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இப்பதான் சார் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. சார் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி ஊருக்கு போனா காலி பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா அந்த காசு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு போயிடக்கூடாது. சூப்பர், வெரி குட், அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே. இப்படிதான் அப்படின்னு அப்புறம் என்ன